தளபதி விஜய் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் அவருடைய திரை வாழ்க்கையில கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால இந்த படத்திற்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மவுஸ் இருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய படம் அப்படின்றத தாண்டி இது அவருடைய கடைசி படம் அப்படின்றதுனால வியாபாரமுமே தற்போது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த படத்துடைய தமிழக ரிலீஸ் உரிமையை பிரபல நிறுவனம் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் வெளியான எந்த படங்களுக்குமே இந்த அளவிற்கு வியாபாரமானதில்ல அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் செய்தியை கூட அண்மையில படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. அதாவது அடுத்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. பொதுவாகவே விஜய் சாருடைய நிறைய படங்கள் பொங்கல் அன்று ரிலீஸ் ஆகும். அப்போது ரிலீஸ் ஆகியுள்ள அனைத்து படங்களுமே பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அந்த வரிசையில ஜனநாயகன் திரைப்படமுமே இடம்பெறும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்துடைய ரிலீஸ் செய்தியை பொங்கல் அன்று வச்சிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய 3வது கட்ட படப்பிடிப்பு சென்னையில மிக முக்கிய இடங்கள்ல நடைபெற்று வருது. ஒரு மாத படப்பிடிப்பை முடித்துவிட்டு நம்ம தளபதி அவர்கள் லண்டனுக்கு செல்ல உள்ளாராம். 2 மாதம் காலம் அங்கு தங்கியிருந்து மீண்டுமே படப்பிடிப்புக்கு திரும்புவார் அப்படின்ற தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளாகவே அவருடைய குடும்பத்தை விட்டு பிரிந்துதான் இருந்துட்டு இருக்கார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மகளான திவ்யா அவங்க லண்டன்ல மேற்படிப்பை மேற்கொள்றாங்க. ஆகையால அவங்களுடன் விஜய் சாருடைய மனைவியான சங்கீதாவுமே வசிச்சுட்டு இருக்காங்க. தற்போது அவங்கள பார்ப்பதற்காக தளபதி விஜய் அவர்கள் லண்டனுக்குமே செல்ல இருக்காராம். இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.